ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாய் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, எலியா காலத்தில் பாகாலை வழிபடுகிற அநேகர் பாகால் இடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறதா, அல்லது எலியாவை பார்த்து நீ வணங்குற உன் தேவனிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறதா, இந்த பலிபீடத்தை எந்த அக்கினி பட்சித்து போடுகிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி பாகாலை வழிபடுகிறவர்கள் காலை முதல் மாலை வரை பாகாலை நோக்கி அழைக்கிறார்கள், விழுந்து விழுந்து அழைக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் வரவில்லை. ஆனால் எலியாவோ ஒரு முழங்கால் படியிட்டு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர், நீர் மெய்யான தேவன் என்று விளங்கும்படி இந்த ஜனங்களுக்கு நீ அடையாளத்தை காண்பியும் என்று சொல்லி அழைக்கும்போது வானத்திலிருந்து அக்கினி வந்து எல்லா பலிபீடத்தையும் நக்கி போட்டது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நாம் இருதய ஆழத்திலிருந்து ஒரு முறை தேவனிடத்திலே ஜெபத்தின் மூலியமாய் சொன்னால் போதும், அவர் அப்படியே செய்து விடுவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் தொழுது கொள்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற இந்த தீய குணாதிசயங்களை, தீய எண்ணங்களை, விசுவாசம் இல்லாமல் இருக்கிற காரியங்களை தேவ சமூகத்திலே, அவர் அருகாமையிலே தேவ சமூகத்திலே சென்று அவரிடத்தில் முறையிட்டுமானால் அவருடைய மெய்யான அக்கினி நம் தீய செயல்கள் எல்லாம் பட்சித்து போடும், நம்மளை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் வழிபடுகிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கூப்பிட்ட உடனே இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். பெந்தகோஸ்தே நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர் தெழுந்த பிறகு 50வது நாளிலே, பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே 120 பேர் தேவனை நோக்கி ஆராதித்த போது தேவன் வல்லமையாக இறங்கினார். இன்றைக்கு காண்கிற, உலகம் முழுவதும் காண்கிற கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அந்த 120 பேரிலிருந்து தான் ஆரம்பித்தது. வெறும் 120 பேர்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு மில்லியன் கணக்கான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. உங்கள் நிமித்தமாய் அநேக ஜனங்களை ரட்சிப்பு அடைய ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பரிசுத்த அக்கினியை நம் தேசத்தில் இறக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த நாளிலே தேவனிடத்திலே வைராக்கியத்தோடு எழும்புவோம். தேசத்தில் ஒரு எழுப்புதல் காணும்படி, நம் தெருவில் ஒரு எழுப்புதல் காணப்படும்படி, நம் வசிக்கிற வீடில் ஒரு எழுப்புதல் காணப்படும்படி இன்று முதல் நம் வைராக்கியமாக எழும்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போல நாமளும் அக்கினியை இறப்போம், அக்கினியை இறக்குவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கேட்டவுடனே அவர் அக்கினியை பொழிய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதலை வெகு விரைவிலே நாம் காண நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை நக்கி போட்டது. ஹல்லேலூயா. நம் தேசத்தில் இருக்கிற எல்லா தீமையான காரியங்கள் எல்லாம் பலிபீடத்திலே அவர் நக்கி போடும்படி வானத்திலிருந்து ஒரு அக்கினியை இறக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அதிகாலையிலே தகப்பனை நாங்கள் வல்லமையை தரித்து கொள்ளும்படியாய் ஒரு வைராக்கியத்தை நீர் எங்களுக்குள்ளே ஊற்றுவீராக. அப்பா தகப்பன், அன்று எலியா நீர் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபிக்க அழைத்த உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி பலிபீடத்தை நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இன்றைக்கு தகப்பனே, எங்கள் தேசம் முழுவதும் ஆயத்தமாய் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேசத்திலே எல்லா தீட்டு உள்ள காரியங்களும், எல்லா நாச மோசங்களும் எங்கள் தேசத்திற்கு விரோதமாகவும் எங்கள் தேச குடிகளுக்கு விரோதமாகவும் எழும்புகிற காரியங்கள் எல்லாம் நக்கி போடும்படியாய் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும்.
உமது காரியங்கள் பெரிதாய் காணப்படட்டும். இந்த ஆண்டில் தகப்பனை ஒரு எழுப்புதலை நாங்கள் காணப்படும்படியாய் ஒரு கிருபையை நீ தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். வானங்கள் திறக்கப்படட்டும். வானம் திறக்கப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அக்கினி இறங்கட்டும் அப்பா. நீர் ஒவ்வொரு மேலேயும் உமது அக்கினியை ஊற்றப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.